ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம அலைட் மோஷனில் தான் பண்ண போகிறோம். இதே சேம் பிளிண்டிங் எஃபெக்டோட இந்த பார்ட்டிகல்ஸை ஆட் பண்ண போகிறோம். வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் அப் டு எண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வீடியோ புரியும். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அதே மாதிரி நம்ம இந்த வீடியோவுக்கு கமெண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இது நீங்கள் கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா மட்டும் தான் புரியும். ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, வாங்க போயிடலாம். எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோ என்னென்னு பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க மாதிரி சேம் நீங்களும் எடிட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்களும் இது மாதிரி எடிட்டராக மாறலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இது மாதிரி சேம் இதே எடிட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் எஃபெக்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் சின்ன ஆட் பண்ண வேண்டியது இருக்குது. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக புரியும். பேசிக் ஸ்டெப்ஸ் ஒரு 10 வீடியோ போட்டிருக்கோம். அந்த மேலே இருக்கிற வீடியோ மொத்தம் பார்த்தீங்கன்னா எப்படி ஆட் பண்ணுறது, எப்படி எஃபெக்ட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்றது கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இன்டர்ஸ்பேஸ் இந்த மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகும். கீழே இருக்க ப்ளஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நிறைய ரெசிப்ட் இருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ண போகிறது 19:16 அந்த ரெசிப்டில் தான் க்ரியேட் ப்ராஜெக்ட் அப்படின்றது கொடுத்துங்க. சூஸ் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஸ்பீடாக சொல்லிடலாம், பட் புரியாமல் போய்டும். அதனால் கொஞ்சம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ப்ளஸ் சிம்பிள் டச் பண்ணி நீங்கள் வைக்க வேண்டிய ஃபோட்டோவை நீங்கள் சூஸ் பண்ணிங்க. இமேஜ் அண்ட் வீடியோ, அப்புறம் ஷேப், அப்புறம் ஆடியோ, அப்புறம் டெக்ஸ்ட், அந்த 4 ஆப்ஷன் தான் நம்ம வீடியோவை க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போ வியூவால் கொடுத்துட்டு ஃபோட்டோவை சூஸ் பண்ணிங்க. ஐயோ, மாற்றி சூஸ் பண்ணிவிட்டேன். இப்போ நீங்கள் வீடியோ ப்ளே பண்ணிட்டு இப்போது ஃபோட்டோவை சூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் சூஸ் பண்ணுறேன். இப்போ ஃபோட்டோவை சூஸ் பண்ணிவிட்டு ப்ளஸ் கொடுத்துங்க. அந்த ஃபோட்டோ உங்களுக்கு இது வந்துடும். நீங்கள் கையால் கொஞ்சம் இப்படி ஜூம் பண்ணி உங்களுக்கு கையாலேயே பண்ணிக்கலாம். இல்லைனா கீழே மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இதை விட இந்த கையால் பண்ணுறதே பெட்டர். இப்போது இந்த மாதிரி மேக் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோட்டோவில் பார்டர் வைக்கலாம். உங்களுக்கு பார்டர் வைக்கணும்னு வச்சிங்கன்னா பார்டர் கீழே டிசிஷன் இருக்குது. இதோட கைல்மலை அலிட் மோஷன் வெர்ஷனுக்கு கீழே டிசிஷன் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணி டவுன்லோட் பண்ணி இதை நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள். சரி, இப்போ இந்த ஃபோட்டோக்கு ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணணும். எஃபெக்ட் கொடுத்துட்டு ஆட் எஃபெக்ட் போயிட்டு கலர் அண்ட் லைட் போனீங்கன்னா இங்கே ஹாட் கலர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதில் கொடுத்துட்டு இது நம்ம கலர் ஆட்டோமேட்டிக்காக அந்த பழைய கலரே இருக்காது, இப்போ வேறு கலரில் சேஞ்ச் ஆகிடும். இது நம்ம நிறைய வீடியோஸ் வந்து இந்த புதுசாக இந்த வீடியோ இப்போ தான் இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணி வீடியோ போட்டிருக்கோம். இப்போ இதில் உங்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் எத்தனை செகண்ட்ஸ் க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனை செகண்ட்ஸ் இதை மட்டும் நீங்கள் ஈற்றி விட்டுட்டு மிச்சம் எல்லாத்தையும் பார்டர் இமேஜ் அதெல்லாம் ஆல்மோஸ்ட் மேலே இருக்கிற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். மேலே இருக்கிற வீடியோ ஃபஸ்ட்டு போய் பாருங்கள். அப்போ தான் கொஞ்சம் நிறைய எஃபெக்ட்ஸ் எல்லாம் அலைட் மோஷன் பற்றி தெரியும். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபோட்டோ ஆட் பண்ணிட்டீங்களா? இப்போ எஃபெக்ட் உள்ள போய்ட்டு ஹாட் கலர் இருக்கா? இப்போது இந்த ப்ளஸ் இங்கே குரோமோக்கி இந்த அம்புக்குறிக்கு பக்கத்தில் இருக்குது பாருங்கள், கலருக்கு இந்த சைடு. இது குரோமோக்கி ப்ளஸ் பண்ணிவிட்டு எனக்கு இந்த கலர் ஃபஸ்ட்டில் வேணும். அப்புறம் கடைசியில் நடுவில் கூட மாற்றலாம். இங்கே ஒரு கலர் வேணும், இந்த கலர் வேணும். அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு 15வது செகண்டில் ப்ளூ மேலே வைங்க. இந்த கலர் வேணும் அப்படின்னு சூஸ் பண்ணிவிடுங்க. சூஸ் பண்ணி முடிச்சுட்டு இப்போ வீடியோ ப்ளே பண்ணுங்கள். இதில் இன்னும் ஒர்க் இருக்குது, நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? இந்த மாதிரி இதில் ஷேக் எஃபெக்ட் நிறைய ஆட் பண்ண வேண்டியது இருக்குது. நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது பாருங்கள், கலர் மாறிச்சா? இந்த மாதிரி. இப்போது மறுபடியும் ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துருங்க. அப்புறம் இந்த ஷேப்பில் இந்த ரவுண்ட் பாக்ஸ் ஷேப் இஸ்து ஃபுல்லாக விட்டுட்டு கலர் அண்ட் ஃபில் போயிட்டு பிளாக் ஆப்ஷன் கொடுத்துருங்க. பிளாக் கொடுத்துட்டிங்களா? இப்போ அந்த ரவுண்ட் ட்ரையாங்கிள் அப்படின்னு அதை டச் பண்ணிவிட்டு எஃபெக்ட் உள்ள போங்க. எஃபெக்ட் உள்ள போய்ட்டு ஆட் எஃபெக்ட் உள்ள போங்க. ஆட் எஃபெக்ட் உள்ள போயிட்டு ப்ரொசீஜரால் போயிட்டு கேஷுவலாக மாமலாக நம்ம சூஸ் பண்ணுவோம் பாருங்கள். இந்த எஃபெக்ட்டு சிம்பிள் 35 அதை சூஸ் பண்ணிவிட்டு அதோட சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிங்க. நல்லா இன்க்ரீஸ் பண்ணி முடிச்சுட்டு உடனே இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா டெப்த்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதோட சொன்னல, இப்போ இதை ஃபுல்லாக ஆக்கிடலாம். 15 செகண்டுக்கு ஆக்கிடலாம். இப்போ இந்த ரவுண்ட் ஆங்கிளில் டச் பண்ணிங்க. எஃபெக்ட் உள்ள போயிட்டு சிம்பிள் 35 எஃபெக்ட் உள்ள போயிட்டு இப்போது இதை வந்து கீழேருந்து மேலே போகிற மாதிரி பண்ணிக்கலாம். க்ரோமோக்கி ஆட் பண்ணிவிடுங்க. எனக்கு கீழேருந்து மேலே போகணும், அப்படியே மேலே இழுத்துட்டுக்குங்க. கடைசியாக முடியும் போது எனக்கு கீழேருந்து மேலே தான் போகணும். இப்போ அதே மாதிரி இழுத்துட்டுங்க. அவ்வளோதான். இப்போது இந்த ரவுண்ட் ட்ரையாங்கிள் இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம், கரெக்டாக தான் இருக்கும். இந்த ரவுண்ட் இப்போ ஸ்டாப் பண்ணுங்கள். இந்த ரவுண்ட் ட்ரையாங்கிளை டச் பண்ணிங்க.
ரவுண்ட் ஆங்கிள் டச் பண்ணிவிட்டு பிளெண்டிங் ஒப்பாசிட்டி லைட் அண்ட் போயிட்டு ஸ்க்ரீன் கொடுத்துக்குங்க. ஸ்க்ரீன் கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வந்துடும். பேக் வந்துடுங்க. பேக் இப்போது பாருங்கள், ரொம்ப பார்க்கவே செம்மையாக இருக்குது. கலர் நீங்கள் அந்த இடத்துல கார்ட் கலர்னு ஒன்று கொடுத்த பாருங்க, அந்த இடத்துல உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் ஆட் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு அலைட் மோஷன் ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்க. இப்போ பாருங்கள் கலர் சேஞ்சஸ் ஆகும், ரொம்ப பார்க்க இப்போ வேறு கலர் சேஞ்சஸ் ஆகும். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒன்று பண்ண போகிறோம் பாருங்கள். அந்த ரவுண்ட் ஆங்கிள் அதை விட்டுருங்க. இந்த ஃபோட்டோவை டச் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆட் எஃபெக்ட் கொடுங்க. எஃபெக்ட் உள்ள போய்ட்டு ஆட் எஃபெக்ட் போய்ட்டு பிளிங்க் பிளிங்க்ன்றது வந்து இங்கே பாருங்கள் ஒப்பாசிட்டி அண்ட் விசிபிலிட்டி அப்படின்னு ஒன்று வருது பாருங்கள். அங்கே போயிட்டு பிளிங்க் அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்க. அப்புறம் பிளிங்க் எஃபெக்டை டச் பண்ணுங்கள். இப்போது இங்கே ஒரு ப்ரோமோக்கு ஆட் பண்ணுங்கள். இப்படி கடைசியில் லைட் இப்படி ஓகேவா. இப்போ பாருங்கள் இந்த மாதிரி எஃபெக்டை ஆட் பண்ணி நீங்களும் வீடியோ மேக் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி எடிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எந்த வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் எடிட் பண்ணணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இதுக்கடுத்து லிரிக்ஸ் வர மாதிரி நிறைய எடிட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். எந்த வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மட்டும் தான் முடியும். வீடியோவை அப் டு எண்ட் வரைக்கும் கவனிச்சா மட்டும் தான் முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவுக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணி ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல வீடியோ நம்ம பார்க்கலாம்.